வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் வேர் இஸ் சமந்தா எபிசோட் 8. ஐ டோன்ட் நோ இதுதான் லாஸ்ட் எபிசோடாக இருக்குமோ இல்லையான்னு. பட் வி கோயிங் டு எண்டு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். வாங்க உள்ள போகலாம். அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ண அந்த பொக்கலே என்ன ஆச்சு தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணிட்டு மைக் ஆன் ஆக்கலை. பார்த்தா ஒரு லெவலே முடிச்சிட்டேன். அப்புறம் தான் நான் கவனிக்கிறேன் 8 நிமிஷம் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், என்னடா மைக் ஆன் ஆகலைன்னு. ஐயோ, அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. லெவல் ரீஸ்டார்ட் அடிக்க முடியுமா பார்த்தா கேமே ரீஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? முடியாதுப்பா நம்மளால் நினச்சி அங்கேருந்தே கண்டினியூ. இந்த லெவல்லேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா நான் தெரியாத நம்ம ஒரு லெவல் நினச்சி 2 லெவல் விளாண்டுருக்கோம். பொக்கலையே தெரில. இந்த இங்கே எங்கே படிக்கிறதுக்கு இருக்குது. No matter how hard I try, I can't find Samantha. George waited. And these puzzles aren't getting any easier. இது ஆமாம் நான் நிஜம்தான் ஈஸி ஆகிறது இல்லை. ஜார்ஜ் வாஸ் ஸ்க்ராட்ச்டு ஸ்கெட்ச். வெயிட், தட் சமந்தா வித் ஃப்ராங்க். ஓ பார்த்துட்டான் பையன் பார்த்துட்டான். வெயிட், இஸ் புவர் ஜார்ஜ் தாட் ஹீ saw the two through the thick mist. But it was only in worn out mind playing tricks. அதாவது ஒன்றும் இல்லை புரியலையா? அவங்களே பார்க்குறான். பட் அது ஒரு ட்ரிக்கு மாதிரி தெரியுதான். சமந்தாவும் அவன் பேர் என்னப்பா, ஜார்ஜ் இல்லை ஃப்ராங்கையும் அவன் பார்க்குறான். பட் என்னாச்சுன்னா அவனுக்கு தெரில அவங்க ஒரிஜினலாக இல்லை ஃபேக்காக. ஆல்ரெடி அவன் கன்ஃபியூஷனில் தானே இருக்கான். ஐயோ இருங்க சார், கொஞ்சம் கேப் கிவ் மீ சம் கேப். அவ்வளோதான். இந்த பக்கலே சாம் ஃப்ராங்க் இருப்பான். ஆமாம், சாம் ஃப்ராங்க்கும் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு பிடிக்காத விஷயம் அது. இல்லை நாங்கள் அந்த சைடு போகிறோம். அந்த சைடு சுற்றுங்க ஜி, இழுத்து சுத்து, அவ்வளோதான். அம்மா ஒரு டைம், அதாவது இந்த சைடு தான் அவன் சுற்றுவான். பட் நாங்கள் ஒரு டைமிங்கில் போகணும். இந்த ஒன்று கூட வரட்டும். சாமோட எபிலிட்டி என்னென்னா பொக்கலே, ஷி கேன் ஃப்ளை. ஐயோ, ஃப்ளை மீன்ஸ் அப்படி இல்லை, கிராவிட்டி ஜம்ப். அவ்வளோதான், கிராவிட்டியை வச்சு ஜம்ப் பண்ண முடியும், அவ்வளோதான். லைக் பார்த்துக்கோங்க, ஜம்ப் பண்ணான்னா கொஞ்சம் நேரத்துக்கு மிடார்லேயே இருப்பாள். திஸ் இஸ் ஷீஸ் பவர். ஃப்ராங்கோடது வந்து டபுள் ஜம்ப்பு, கட்டான்னு குதிப்பான். எனக்கு அதனால தான் ஃப்ராங்கை பிடிக்காது. ஃப்ராங்குக்கு அவனுக்கு எல்லாரும் பார்த்தா ஒரு இலக்காரம் இருக்கும். வைனா அவனுக்கு ஒரு இது, நம்ம ஃப்ராங்க் வச்சு தான் போகணும். அவனுக்கு எப்போவுமே ஒரு அகங்காரம் இருக்கும் பொக்கலே. விச்னா அவன் ரொம்ப ஹைட்டாகவும் இருப்பான், அவன் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஆனவங்கிற ஒரு 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 இது இருக்குது அவனுக்கு எப்போவுமே. ஹைட் பார்த்தீங்களா, இதுதான் அவன் டபுள் ஜம்பு. பட் உதவாதது தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் இவனை பிடிக்கும். வை, பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருப்பான். அதுக்கப்புறம் இவன் சாம் கூடயும் ட்ராவல் பண்ணுவான், ஜார்ஜ் கூடயும் ட்ராவல் பண்ணுவான். பட் ஜார்ஜுக்கிட்ட இவன் பொய் சொல்லிவிடுவான். லைக் நான் சாம் கூட அவன் இருந்தும் என்ன சொல்லுவான்னா, இல்லை சாம் கிட்டே இல்லை, ஐயோ வளர்றனே, ஒரு நிமிஷங்க நான் தெளிவாக சொல்லித்தரேன். இவன் 2 பேர் கூடயுமே ட்ராவல் பண்ணவன் தான். ஆனால் இவன் ஜார்ஜுக்கிட்ட என்ன சொல்லுவான்னா, நான் சாமை பார்க்கவே இல்லை. அதே மாதிரி சாம் கிட்ட என்ன சொன்னான்னா, ஜார்ஜை பார்த்த விஷயத்த கூட இவன் சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு லூஸு தான் இவன். பட் சமந்தா ஃபைண்ட் இட். அவள் ரொம்ப ப்ரில்லியண்டான பொண்ணா ஃபைண்ட் பண்ணிட்டு இவங்கிட்ட கற்றுவான். கற்றுனதுக்கப்புறம் தான் தெரியும். இவன் சொல்லுவான், இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டினஸில் அவன் வளருவான். நான் அவனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டேன், எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அவங்க 2 பேருமே காணாமல் போயிட்டாங்க. இனி என்ன கில்ட்டினஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? ஊருக்காக கூட போட முடியாது ஜி. திரும்ப கொஞ்சம் உள்ளே போட, கொஞ்சம் உள்ளே போ.
லைட்டாக பாஸ் பாஸ் உள்ளே போங்க போ. நீ கில்ட்டினஸ் வச்சு ஊறுகாய் தான் போட முடியும். ஊறுகாய் பொருளை பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இவங்க கில்ட்டியில் இவங்க 2 பேரும் மறுபடியும் சேருவாங்க போக்கலே. அப்போ சாமுக்கு டவுட் ஆகும், நீ இவன் ஒரிஜினல் தானா இல்லை மறுபடியும் பொய் சொல்கிறானான்னு. பார்த்தா ஒரிஜினல் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் லேட்டர் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா இவனுக்கு சமந்தா மேலே டவுட்டு வரும், இதில் யார் உண்மையான ஆளுங்கன்னு. நிப்பியாடி நீ? பரவாயில்லையே நிற்கா. இல்லை எனக்கு புரியல. அப்போ நான் சாம் எப்படி வருவா? இங்கே நிற்கிறான், ஆஃப் ஆகிடும். ஓ, இதில் ஆரஞ்சு ஏதாச்சும் மிக்சடாக இருக்கா? ஆஹா, ரைட் ரைட் ரைட். ரைட்டு. ஓ, அதான் வயரை ஃபாலோ பண்ணும் போக்கல என்னான்னு இப்போது. அதாவது இந்த லைனுக்கு நான் எப்படி போவேன்? புரியுதா? இப்போ இது ஆஃப் ஆகிடும். இது விட்டுருனா இப்போ இப்போ இது அமுத்துறேன்னா இது ஆஃப் ஆகிடுமா? அப்போ நான் சாமை வச்சு நான் சைடு போயிடுவேன். அப்போ இவன் இங்கே வருவான். அப்போ இதை அமுத்துறான், அதுவும் ஆஃப் ஆகிடும். அப்புறம் நான் சாம் வச்சு அப்படியே அந்த சைடு போயிடுவேன். இது அமுத்துறான், இது ஆஃப் ஆகிடும். இது அமுத்துறான், இது அமுத்துறது 2 பேர் போயிடும். எப்படி ஜாலியாக இருங்க. இவன் கூட ஜாலியாக இருக்காது. உனக்கு ஜார்ஜ் தான் கரெக்டு. ஜார்ஜ் வந்து எந்த பவருமே கிடையாது போக்கலே அவனுக்கு. அவன் ஒரு ஆர்டினரி பர்சன். லைக் எப்படி சொல்கிறது, அவனுக்கு பவர்ஸ்லாம் இன்னுமே கிடையாது. ஹீஸ் அ லேசி காய். ஹூ ஸ்டோல்டு சமந்தாஸ் ஹார்ட். ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். சமந்தாக்கு ஃபஸ்ட்டாக பிடிச்ச பையனும் இவரையே. எப்படிரா போகிறது எனக்கு புரியல. ஏய், இவன் குதிக்க கூட மாட்டான்டா கிறுக்கு பையன். பார்த்தீங்களா பக்கத்தில் இதுதான் டபுள் ஜம்ப். இதுதான் க்ளூ. இட்ஸ் அ க்ளூ டைம். வாங்க என்ன பார்ப்போம். Some creatures have a unique ability to create parallel worlds. Those that may called elemental sketches. Nice. அந்த மாதிரி இவங்களாம் மாட்டிக்கிருக்காங்க. சரிதான். இப்போ யாரால் மேலே போக முடியும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அங்கே கொண்டு போய் விடணும். அப்போ சாம் இந்த பக்கலே ஜார்ஜோட பவர் இந்த மாதிரி டபுள் ஜம்ப் பண்ணுறது. சாமோட பவர் வந்து ஷி கேன் ஃப்ளை லைக் எ பேர்டு. ஆனால் இவளால் இவகிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இவளால் வெயிட்டு தூக்க முடியாது. பாவம் குழந்தை என்ன பண்ணுவா? போயிடுவான். ஜார்ஜ் கூட்டிகிட்டு போ. போயிட்டேன். புரியுதா போக்கலே? இதுதான் கான்செப்டு. பெரிய விஷயம்லாம் கிடையாது. சாம் go there. செருப்பா? ஓ இல்லை. அதாவது இங்கே அப்படியே போகணும். டே லூசு போயில வாடா. அவன் அங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து. இதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டு வா. சாம் அவனை தூக்கு. சாம் தூக்கு. லைட்டாக கொஞ்சம் ஃபுல்லாக வரலாமே. அதாவது இங்கே நிறுத்தணும் போக்கலே. இப்போது நான் கரெக்டாக ஃபேனை ஆன் பண்ணணும்.
வாடா. ஐயோ ஆள் மாதிரி போயிடுச்சு. வாங்க கைஸ், சுவிட்ச் அமுத்திட்டேன். ரெடி இவனாலே வர முடியுமே. அவ்வளோதான், இதுதான் பக்கலே moral ஆஃப் த ஸ்டோரி பை. கோமா சாமு. ஷாம் இஸ் குட் கேர்ள் கைஸ். ஆனால் இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணுவாங்க லைட்டாக. அது கொஞ்சம் வெறுப்பேற்றும். என்ன பண்ணுறது? Oh my god. And also Sam is cute girl, so I don't know why I like Sam. ஆனால் ஜார்ஜ் ரொம்ப நல்ல பையன் போக்கலே. ஜார்ஜ் இஸ் அல்டிமேட் கை. அவன் ஸ்டீமில் விழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் இல்லை. ஸ்டீம் தூக்கிட்டு போனதும் தெரிஞ்சதும் இல்லை. பறந்தான் பாருங்க ஒரு ஆட்டம். ஹீஸ் அ ரியல் மேன். எதை பற்றியுமே யோசிக்கல போக்கலே. சாமை கண்டுபிடிச்சா ஆகணும். என்ன வேணால் பண்ணுவான், எது வேணால் பண்ணுவான். அந்த மைண்ட் செட்டு ஜார்ஜ். ஆனால் லைட்டாக சாமுக்கு டவுட் வரும். பட் லேட்டர் கிளியர் ஆகிடும், அது வேறு விஷயம். பட் மறுபடியும் ஜார்ஜுக்கு கில்ட்டி ஃபீலிங். மறுபடியும் ஷவுட் பண்ணுறான், ஃப்ராங்க் இட்ஸ் யூ. Concentrate and desperate, Samantha called out his dastardly told companion. The friendly neighborhood sketch nodded. I see. Where did you wander off to? Samantha asked. Frank was confused and he was not sure how he had gotten lost. Villager, Samantha sighed. Well, this place is centrally easy to get lost in. It definitely is. Is what? இந்த எபிசோடு கொஞ்சம் லாங்காக போனால் பிரச்சனை இல்லை இனி. ஏன்னா 2 லெவல் தான் இருக்குது. சாம் மறுபடியும் சாம் நீ குதிக்க மாட்டே என்ன? பார்த்தீங்களா, இந்த பிளேஸை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறது டக்குன்னு தொலைஞ்சு போயிடுவாங்களா. ஆனால் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது பக்கலே. நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே போயிடலாமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே போய் வாங்க நண்பர்களே, எல்லோரும் நான் போவோம். முயற்சி திருவனை. ஓ தள்ளு. சுவிட்சை ஆன் செய்து விடவும். ரைட்ரா, சுவிட்ச் மேலேயே ரெடி தங்கம். ஏன் தான் எருமை நீ எதுவும் இழுக்கிற, நீ போடா. இந்த பக்கத்தில் ஸ்பைடர் ஃபியூச்சர் கேமு. அமல் ஸ்பைடர்மேனாக வாழும் தருணம். யப்பா ஃபைனலி. ஆமாம், ஸ்க்ரூ டிரைவர். ஐயோப்பா ஏற்றிட்டான்டா ஒரே ஏற்று. செகண்ட் என்ன 1 2 3 4 5 6. 6 கரெக்டு. 6 கரெக்டாக பார்க்கலே. ஓ இங்கிருந்தே வரணுமா? ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? சூப்பர். குதிரி பண்ணி. ஐயோ மறுபடியும் அண்ணா ப்ரோ. போ. அப்பா ஐயோ. போ மறுபடியும். இந்த லைட்டை ஃபாலோ பண்ணும். அம்மா இன்னும் ஒரு எபிசோடெலாம் என்னால் வர முடியாதுடா. நமக்கு வேறு கேம் போகணும்டா.
விளையாடாத சாமு. ஐயோ சாம், யூ கேன் டூ இட். ஃபைண்ட் யுவர் ஜார்ஜ். என்கிட்ட பாட்டு கிளாஸ் பார்த்துக்கிறீங்களா? பாட்டு கிளாஸ் நான் வைக்கிறேன். பாட்டு யாரெல்லாம் வரணுமோ அட்மிஷன் எடுத்துக்கோங்க. அட்மிஷன் ஃப்ரீ. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும், ஓகேவா? அட்மிஷன் வந்து அதான் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். அட்மிஷன் ஃப்ரீ, கோர்ஸ் ஃப்ரீ. நம்ம பண்ணித்தரான். நல்லது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பாட்டு வேணுமோ அதை நான் பாடித்தரான். அப்போ அந்த ஒரு லெட்டருக்காக மெனுவா ரிசும்பா. மேலே ஏறு. அதாவது இந்த லெட்டர் தான் பொக்கலே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணு. எக்ஸ்ட்ராவா மேலே வருது, அது எப்படின்னா எனக்கு தெரில. ஏய் உள்ளே போயிட்டல, அப்புறம் என்னடா? லெவல் கூட இவ்வளோ பண்ணலடா. இப்போ எப்படி போகிறது? நைஸ். யோப்பா வந்துருமா சாமு, உனக்கு ஒரு கோடி புண்ணியம். Element sketches have been known to create parallel worlds to escape from the cruelty they lived in. Some are trapped over their fabrical realms. ஓ, இந்த எலமெண்டல் ஸ்கெச்சஸ் தான் இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கு. அவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது பல்பா எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இது மாதிரி பண்ணுவாங்க. மக்களே கேட்டுக்கோங்க. தூக்கமே வந்துச்சுடா எனக்கு. நீ வா, தள்ளிட்டீங்க வா. வரமாட்டியா? அப்புறம் எதுக்குடா அது தள்ளுறோம்? போ. அப்பா, இனியும் போகணுமா? குதிமா, போமா. பாடா. அதாவது இதுக்கப்புறம் இனியும் இருக்கா? டவுன் தேர். நான் ப்ரோ, திஸ் கை இஸ் நாட். ஐயோ, இவன் ஒரு கொடூர பைத்தியக்காரனாச்சே. இவங்க ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுருந்தாங்க, கிழிஞ்சி. இவங்க திஸ் பிளேஸ் இஸ் சாம் இஸ் ரைட். ஓ அப்பாடா. அம்மா, போயிடுமா தயவு செஞ்சு, உனக்கு எஞ்சி கேட்குறேன். காலில் வேணாலும் விழுகிறேன், போமா. 44. இன்னும் ஒன்று 45 ஒன்று இருக்குது பொக்கலே. Samantha was excited. George cried, "Are you okay?" Frank tried to sketch up. போடாடே, அவன் தான் பெரிய பிரச்சனையே. அவன் மட்டும் இல்லைன்னா தப்பிச்சிருப்போம்டா. ஓப்பனாகவே சொல்கிறான், அவன் இல்லைன்னா நம்ம தப்பிச்சிருப்போம். அவன் தானே இன்னைக்கு பெரிய வேலை. There is so few element sketches that maybe never meet one in their lifetime. You have made two. ஐயோ, என்னடா டுஸ்டா? ஓ, சாம் இருக்கா பொக்கலே. சாம்
ஷீஸ் பிரில்லியன். நான் நிறைய திட்டுவேன் அவளை. எனக்கு தெரிஞ்ச ஸ்கெட்சுங்கிறது இவங்க தான் நினைக்கிறேன் பொக்காளி. பாரு சாம், உன் வேலை இங்கே குதிச்சுட்டே இருக்கிறது மட்டும்தான். ஜார்ஜ் நீ வா, நீ வா, நீ வா. உனக்கு வேலை அவ்வளோ பெரிய வேலை இல்லைல்ல. நீ இப்படியே இங்கே போயிட்டு இங்கே நின்னாலே போதும். உனக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லை. தான் வேலை இல்லைங்கிறல, அப்புறம் என்ன? வா 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 வா, கமான் கமான் கமான். நான் அது சாமை தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் அங்கே அது மேலே நிறுத்தணும். தெரியுதா பக்கத்துல அந்த எஸ்ஸு? அங்கே கொண்டு போய் அவளை நிறுத்தினாதான் என் வேலை முழுவி அடையும். டே நில்லு, வழுக்கிட்டு போகிறக்கு. நீ என்னடா என்னையாடா நீ துணிடா. ரைட். ஐயோ, பட்டனை சேஞ்ச் பண்ணலையே. சி, ரெண்டு பேரும் இல்லை வெறுப்பாக வருது பக்கலே. இப்போ குதிச்சு போதுமா அங்காளம்மா, வாமா. ரைட்டு. இப்போ சாம், நீ அப்படியே இங்கே வாமா, உனக்கு நிறைய வேலை இருக்குது. கம் ஹியர். இங்கேருந்து இவனை தூக்கிட்டு வா. அதுக்கு முன்னாடி யோப்பா டே, ஐயோ ரெண்டு பேரையும் பார்க்க முடியல பொக்கலே. டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும். லைட்டாக ஆப்டிமைசேஷன் இடிக்குது. இங்கே அவன் வேணும்டா. ஓ, கரெக்டாக தானே வந்தேன்? இல்லை, தப்பாக வந்துட்டேன். எப்படி தப்பாக கரெக்டாக வந்தேன்னு எனக்கு தெரில. ஏன்னா மேலே ஜார்ஜ் போகணும், கீழே சாம் வரணும். கம்மா, ஜார்ஜ் எழுந்திரி. தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க போல பொக்கலே. ரைட்டு, இந்த சாக்ஸில் காற்று இருந்துருச்சு. இப்போ தான் கதையே இருக்குது. ரைட்டா, அப்போ நான் சாமுக்கு வழி வச்சுட்டேன். சாம் போய் அதை அமுத்து. சாம் போய் அதை அமுத்துட்டானா அந்த காற்று அங்கே ஆஃப் ஆகும். அப்புறம் நான் அங்கே போகணும். இதுக்கு முன்னாடி இவ்வளோ சேஃபாக வைக்கிட்டோம். ரெடி. ப்ரெஸ் தட் பட்டன். ப்ரெஸ் பண்ணிட்டியா? இப்போ நீ எங்கே வருவீங்க? ஓஹோ, ரெண்டு பேரும் அங்கே தான் வருவீங்களா? அங்கே இல்லை, நான் சாமை கூட்டிகிட்டு வரேன். அப்பாடா, வாங்கம்மா. ஷோ, எனக்கு தலையே வலிக்குது பொக்கலே. ஒரு நிமிஷம் இங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்பாடா, நீங்களும் போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாங்க பார்க்கலாம். ரெட்டு சாம் இல்லை, ஜார்ஜ். சாம் கம் ஹியர். ஜாம்பி 12. ஓ, பார்த்தீங்களா, இவங்க தான் எலமெண்ட்ஸ்னு. ஐ திங்க் தே ஆர் எலமெண்ட்ஸ். யோப்பா, இனியுமாப்பா. ஓ, இதான் லாஸ்ட் லெவலா? அதாவது சாம் இங்கே ரெண்டு இடத்துல எப்படி இருப்பா?
இல்லை, ஒன்று சாம், ஒன்று ஜார்ஜ். இன்னொருத்தர் யார்? ஒரு ரெண்டுமே ஜார்ஜ் தானா? ஸோ சாம் இங்கே தான் போகணும். இருப்பா, பேசிகிட்டு இருக்கேன்ல. ஒருத்தன் சாம் கம் ஹியர், டேக். சாமே எனக்கு தேவையில்லடா, சாமே வேணாங்கிறேன். ஐயோ, ஸ்பின் கம் ஹியர். நான் போகிறேன்டா, நான் போகிறதுக்கு அப்படில. அப்பாடா. ஓ, அங்கே போய் நான் சாமா மாறணும். பொக்கலேன் போப்பா, சந்தோஷமாக இரு சரியா? அங்கே போய் இங்கே வா சாம். அப்பாடா சாம், யூ கேன் டூ இட். ஓ, பிடிச்சி வேறு வைக்கணுமா? அப்போது யூ மெர்ஜிலேருந்து வெளியே வா அண்ட் யூ கம் ஹியர் அண்ட் ஹூ டேக் மீ அண்ட் கை அண்ட் கம். எப்பா, இங்கிலீஷ்க்கு யாராச்சும் கொல்லி வச்சுருங்க. என் பொக்கல்ஸ் ஆகி நீங்களே இங்கிலீஷ்க்கு கொல்லி வச்சுருங்க. கம். ஆச்சா, அங்கே போய் வை. எப்பாடா முடிச்சிட்டேன்டா. கமான் லாஸ்ட் லெவல் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம எண்டிங் பார்க்கணும். எண்டிங். Sam, are you sure I am the real? Finally, real me? George asked. Oh, stop that, George, she replied. You know the password. I'm sure you are the real one, the real you. But what if being clone of the real George from the beginning? What if I am just keeping you stuck here? Don't say that. See, என்ன போக்கலே அது பேர்? விக்ஷஸ்லி அப்படி தானே வாய்க்கணும், தெரில. ஸ்னாப்டட் ஜார்ஜ். வாவ். ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் தட் வி ஸ்டே டுகெதர். போடு, ஸ்டே டுகெதர். இது போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். உங்கள் ரெண்டு பேரையும் கரை சேர்த்தி விட்டோம்டா. நாம் ஜெயிச்சிட்டோம். இப்போ சாம் ஜார்ஜி கரை சேர்த்தி விட்டான். இந்த டைமில் எனக்கு அழியாக வருது ப்ரோ. ஜலதோஷம் வேறு, மூக்கு வேறு ஒழுகுது. எப்படியோ போக்கல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவளுக்கு கன்ஃபியூசிங்கே கிடையாது. எங்கே வயரெல்லாம் போகுதுன்னு பார்க்கறக்குள்ள, அதாவது பொக்கலை என்னென்னா ஒன்றும் இல்லை, டக்குன்னு போய் இங்கே வரணும். சேம் வேலை திருப்பி வரணும். புரியுதா? அவ்வளோதான். ஒரு அப்பாடா, யப்பா போதும்ப்பா. இது ஐ எம் ஹாப்பி வித் தட். என்ன அப்பா, சாப்பிட்டதே சாப்பிட்டானா? தண்ணி குடிச்சது அது சரியாயிடுச்சுப்பா. அது ஸ்லோ பண்ணிட்டு நம்ம கடகடான்னு போகிறோம். ஃபைனலி தே மீட் அண்ட் தே பிலீவ், தே லவ்டு ப்ரூவ்டு. Really, it's good, amazing. What I say, I don't know. நல்லா இருங்கடா. லைட்டாக கண்ணில் தண்ணி ஊற்றிச்சு போக்கலை. நைஸ் எண்டிங். அதாவது நம்ம ஸ்பீடை ஃபுல்லாக குறைக்கிறது. இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். நம்ம நிதானமாக நின்று போகணும்.
லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை பொக்கலே, இதில் முக்கியம் இந்த பசில்ஸும் முடிச்சு போகணும். அதுதான் இது வந்து கேமே இப்படி தான். இதுதான் பசில். இந்த பசிலில் என்னதான் மெயின்னா லெட்டர்ஸ் கலெக்டிங். இந்த லெட்டர்ஸ் கலெக்டிங் வந்து கேமோட பார்ட்டே செய்ய போகிறோம். அடுத்த ரவுண்டு வந்தது அப்படியே குச்சு 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 போயிடலாம். அதான் நடக்கும். கையும் ஹோல்டு பண்ணும்போது கை வலிக்குது. அப்பாடா, பாருங்க போக்கலே, செம க்யூட்டாக இருக்காங்கல்ல. நான் கூட இன்னொரு எபிசோடு வரும்னு நினச்சேன். வராது. தம்பி ஆடாதப்பா தம்பி. யப், we are going to the end of the story. இது எதுக்கு? ஓ, ஹோல்டு. புரிந்து. அதாவது 4 பேரையும் 4 இடத்துல வச்சு கரெக்டாக வைக்க வேண்டும். சாலையாளரில் ஃபைனலி வந்தாச்சு பொக்கலே. ஏப்பா, ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். ரொம்ப போராட்டம் தான்டா சொன்னேன். ஏன்டா அப்படி பண்ணுற? முடிஞ்சுதானே? இல்லை இன்னொரு லெவலா? என்ன 46? இனி எத்தனை லெவல் இருக்குது பொக்கலே? I can't take anymore. George shouted, I have some letter. I am going to finish the story myself. George, wait. Late happened. பொக்கலே அநியாயம் பொக்கலே. இன்னும் ஒரு லெவல் இருக்கான் பொக்கலே. என்னடா பண்ணுறது நான்? ஐயோ, சரி, ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்குது. அநியாயண்டா. பொக்கலே, இது ரொம்ப டேஞ்சர் பொக்கலே. என்கிட்ட 45 லெவல் தான் சொன்னாங்க. யார்ரா அது? யார்ரா மாற்றினது? ஐயோ, பண்ணி ஐயோ, எவ்வளோ டேக்கடாக போவேன். போனால் போட்டு ஒரு லெட்டர் தானே, ஆனால் ஒரே பிளாக்காக இருக்குது பொக்கலே. ஜிஓ ஜார்ஜ். ரைட்டு. ஓகே புரிஞ்சா பொக்கலே. இது அந்த மற்றது அந்த லெவல் மாதிரி. ஆனால் ஒரு லெட்டர் மட்டும் எடுக்க மறந்துட்டோம். ஓகே, ஒன் மோர் ட்ரைக். குதிக்கவே இல்லடா. ஐயோ, ரைட், வேணாம். போகலாம். What the hell is that? ஓகே. இப்போது இங்கே இவளை கொண்டு போய் கமோன். போக முடியாது. ஸோ நான் இங்கே மேலே தான் போகணுன்னு எனக்கு தெரியும். நாடா பைத்தியமே.
ஓகே, அப்போது நீ தான் இங்கே போகணும். படம் முடிச்சிட்டேன். முடிஞ்சுதானே, அப்புறம் என்ன மறுபடியும் 47 போகுது. 48. And then this I am getting you out of here, I told Samantha. No, George, don't worry, she replied. I don't want to leave without you, but she was deserved to be in real world. I love you.